நிக்கிதா, கோவையில் 10 வயது சிறுமி பக்கத்து வீட்டு இளைஞரால் சாக்லேட் கொடுப்பதாக கூறி ஏமாற்றி அழைத்து சென்று மிக கொடூரமாக அந்த சிறுமியை கொலை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சிறுமி அந்த இளைஞர்களால், கொடூர இளைஞர்களால் கடத்தப்பட்ட சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து மேற்கு மண்டல ஐஜி இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களுக்கு அதிகாரபூர்வமாக விளக்க இருக்கிறார். பிரேத பரிசோதனை ரிப்போர்ட், உறவினர்களின் குமுறல், காவல்துறையினரின் விசாரணை என பல்வேறு தகவல்கள் குழப்பமாக வந்த சூழ்நிலையில் அந்த சிறுமியின் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்களுக்கு காரணம் என்ன? அடித்து துன்புறுத்தப்பட்டாரா அல்லது அந்த சிறுமியை கொடூரமாக கொலை செய்வதற்கு என்ன பின்னணி இருந்தது? 10 வயது சிறுமியை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எதற்காக இந்த கொடூரமான சம்பவத்தை அந்த இருவரும் அரங்கேற்றினார்கள்? பாலியல் வன்கொடுமையா அல்லது கடத்தி கொலை செய்தார்களா? என்ன காரணத்திற்காக கொலை செய்தார்கள் என்ற குழப்பத்திற்கு விடை கொடுக்கும் வகையில் காவல்துறை உயர் அதிகாரிகள், கோவை எஸ்பி மற்றும் மேற்கு மண்டல ஐஜி உள்ளிட்டோர் இப்போது அந்த முழுமையான காவல்துறை விசாரணையில் தெரிவிக்கப்பட்ட அந்த உண்மை சம்பவத்தில் உள்ள உண்மை விசாரணை நிலை என்ன, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை அடுத்தடுத்து எடுக்கப்படும், சிறுமி ஏன் இரவில் வெளியே சென்றால், கடைக்கு செல்வதற்காக வெளியே சென்ற பின் அந்த இரு நபர்களுடன் சென்ற நேரம் மற்றும் சிசிடிவி காட்சிகளில் பதிவான காட்சிகளின் விவரம், குற்றவாளிகளின் பின்னணி, குற்றம் செய்யப்பட்டவர்களாக கைது செய்யப்பட்டுள்ள அந்த இருவர், அவரின் கார்த்திக், மோகன்ராஜ் ஆகிய இருவரின் பின்னணி என்ன, அவர்களுடைய சொந்த ஊர் என்ன, சொந்த ஊர் எந்த ஊர் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை போலீஸ் காவல்துறையினரின் விசாரணையின் அடிப்படையில் அந்த வழக்குகளை பதிவு செய்தது, எந்தெந்த பிரிவில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உச்ச அதிகபட்சமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல்களை கேட்டறிய ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அந்த கொடூரர்களுக்கு எதற்காக இந்த கொடூர செய்தலை செய்தார்கள் என்ற ஒரு கோபம் மற்றும் அவர்கள் மீதான வெறுப்பு ஆகியவை தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள், உறவினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த கொடூரர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியும் அளித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் காவல்துறை என்ன நடந்தது என்பது குறித்து அவர்களுடைய அந்த 3 நாட்கள், நேற்று முன்தினம் இரவு காணாமல் போகிறார். அதன் பின்னர் புகார் அளிக்கப்படுகிறது காவல் நிலையத்தில் உடனடியாக விசாரித்து இந்த தேடுதல் நடவடிக்கையை நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உறவினர்கள் தரப்பில் இருக்கிறது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் இதே போன்ற ஒரு பெண், வீட்டை விட்டு வெளியே சென்ற பெண், இரவில் சென்ற பெண், அந்த இரவில் வெளியே சென்ற பெண் கொடூரமாக இது போன்று பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்திலும் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டு உடனடியாக தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தவில்லை இரவில். அதே போன்ற நிலைமைதான் இரவில் அந்த சூலூர் அருகே கண்ணாம்பாளையம் என்ற பகுதியில் உள்ள அந்த கிராமத்தில் அந்த சிறுமி காணாமல் போய் சில மணி நேரங்களிலேயே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இரவோடு இரவாக காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபடாத சூழ்நிலையில் மறுநாள், அதாவது நேற்று இரவு அந்த சிறுமியின் உடல் அந்த நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில், ஒரு தோட்டம் அமைந்துள்ள பகுதியில், ஆள் அரவமில்லாத அந்த பகுதியில் அந்த ஒரு குளத்தின் கரையில் உள்ள ஒரு பகுதியில் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் அந்த சிறுமியை அங்கு அழைத்து சென்று கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற தகவல் முதல் கட்ட விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் உடல் முழுவதும் கொடூர காயங்கள், மிக கடுமையான காயங்கள் இருப்பதாகவும் தெரிய வந்ததை அடுத்து ஒட்டுமொத்த சமூகமும் கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 10 வயது சிறுமியை பக்கத்து வீட்டு இளைஞன் ஏமாற்றி சாக்லேட் தருவதாக அழைத்து சென்று அந்த குளத்தின் கரையில் கொடூரமாக கொலை செய்ததற்கு என்ன காரணம் என்பது குறித்து காவல்துறையினரின் விசாரணை அறிக்கையை மற்றும் அதில் உள்ள உண்மை தகவல்கள், என்ன நடந்தது என்பதை இந்த மேற்கு மண்டல ஐஜி இன்னும் சில நிமிடங்களில் செய்தியாளர்களுக்கு விளக்க இருக்கிறார். இதற்காக அவர்கள் கோவையில் உள்ள அந்த அலுவலகத்தில், காவல்துறையினரின் அலுவலகத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை எஸ்பி மற்றும் மேற்கு மண்டல ஐஜி உள்ளிட்டோரும் இந்த சம்பவத்தை இன்னும் சில நிமிடங்களில் விளக்க இருக்கிறார்கள். கடைசி இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை, பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் மற்றும் அந்த கைது செய்யப்பட்ட அந்த கொடூரர்கள் இருவர், அந்த இருவரின் குற்ற பின்னணி என்ன,
அவர்கள் அந்த பகுதியில், அந்த கண்ணாம்பாளையம் பகுதியில் எவ்வளவு காலம் வசித்தார்கள், அவர்களுடைய சொந்த ஊர் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள பல்வேறு தகவல்களுக்கும் விடை கொடுக்கும் வகையில் இன்னும் சில நிமிடங்களில் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அந்த உண்மை தகவல்களை விளக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் இது போன்ற 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் என்ன நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள், உண்மையில் என்ன நடந்தது, அந்த சிறுமி அந்த நபர்களோடு செல்வதற்கான காரணம் என்ன, மற்ற அந்த சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கான பின்னணி காரணம் என்ன, இந்த கொடூரர்கள் ஏன் அத்தகைய செயலில் ஈடுபட்டார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மேற்கு மண்டல ஐஜி ரம்யா இன்னும் சில நிமிடங்களில் செய்தியாளர்களுக்கு விளக்க இருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.